அனைவருக்கும் வணக்கம். எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நான் கலந்துட்டுருக்கேன். பார்வையாளர்கள் அதிகமாக இருப்பாங்க. மீடியா ஒரு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் முறையாக மீடியா அதிகமாக இருக்குது, பார்வையாளர்கள் குறையாக இருக்காங்க. இந்த இவ்வளவு மீடியாக்கள் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக அது செல்வகுமாருக்கு உண்ட அந்த ஒரு நற்பண்புகள், அவரும் ஒரு பத்திரிகையாளராக இருந்து வந்திருக்கிறாருன்றதுனால அந்த ஒரு நட்புணர்வுனுடைய காரணமாக தான் இவ்வளோ பேர் நீங்கள் வந்திருக்கீங்க. செல்வகுமார் எனக்கு முதல்ல ஒரு பத்திரிகையாளராகத்தான் தெரியும். அவர் என் படத்தில் ஒர்க் பண்ணல. செல்வகுமார் ஐ திங்க் நீங்கள் ஜெமினி சினிமாவில் முதல்ல இருந்தீங்கன்னு நினைக்கிறேன்ல. அவர் தவறாக சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன், பேசும் படம்னு சொல்லி. ஜெமினி சினிமாவில் செல்வகுமார் இருக்கும்போது என்னை பேட்டி காண வந்தார். அதுலேருந்து எனக்கும் அவருக்கும் நட்பு. நான் பூவே உனக்காக படம் நாகர்கோயில் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு திருமணம் ஆச்சு. அப்போ விஜய் என்கிட்ட தேங்கி சார் இன்னைக்கு நைட் ஷூட் மட்டும் எனக்கு வேணாம் சார், நான் ஒரு நண்பர் ஒருத்தருடைய திருமணத்துக்கு போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னேன். அப்புறம் விஜயே எனக்கு சொன்னார், சார் அவர் உங்களையும் கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னாரு. யாருங்க அவர் உங்களுக்கும் எனக்கு வேண்டிய நண்பர் அப்படின்னு சொன்னால் பிடி செல்வகுமார். ஆமாங்க, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு சொன்னார். நான் மெட்ராஸில் இருக்கும்போது எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாரு. சார் எனக்கு நைட் ஷூட் இருக்குது, அவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்னால் வர முடியல. ஆனாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகள் கழித்து அவருடைய மகளுடைய திருமணத்துக்கு நான் போனேன். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்தது. நான் அதுக்கப்புறம் நான் பார்த்த அந்த செல்வகுமார் பத்திரிகையாளராக இருந்து அப்புறம் தயாரிப்பாளராக மாறி நிறைய பெரிய பெரிய படங்கள், அதுவும் இன்னைக்கு விஜயை வச்சு புலி மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் அது எல்லாராலையும் சாத்தியம் இல்லை. அது பிடி செல்வகுமார் சாத்தியப்படுத்தியிருக்கிறாரு.